இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, என்னக்கா எங்க போறீங்க? புடவைய கொண்டு போய் வெண்ணிலா கிட்ட கொடுத்துட்டு வர போறேமா. நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இருடி, என்னடி அந்த லீலாவதி அங்க இருக்காளே, இப்ப எப்படி போறது? அதெல்லாம் டம்மி பீஸ், நான் பாத்துக்கிறேன். நீ வா வா. பானு, அங்கதான். என்னம்மா, என்ன தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, இங்க ஏதாவது போன் பாத்தீங்களா? இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. ஆண்டி, இந்த இடம் மட்டும் காலியா இருக்கு. இங்க என்ன இருந்துச்சு? வெண்ணிலாக்கு கொடுக்க வேண்டிய புடவை இருந்துச்சுமா, அண்ணாமலை எடுத்துட்டு போயிருக்கா. யார் அந்த சிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கையிலேயே போய் சிக்கிச்சு. சரிங்க ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். வாமா, சீக்கிரம் வா. வெண்ணிலா, அத்தை, கிட்ட அப்பவே உண்மையை சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா வான்மதி அக்கா தடுத்துட்டா. அத்தையே இப்ப நம்மள தேடி வந்திருக்காங்க. இப்பவாது உண்மையை சொல்லலாம். இதுக்கு மேல உண்மையை மறைச்சா தப்பாயிடும். வெண்ணிலா, அத்தை, இந்த புடவைய கட்டி ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிடு, சரியா? ஆண்டி, ஐயோ, என்ன வேணும்? பாட்டி தான் வெண்ணிலாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. அத்தை, நீங்க எங்க இங்க? ஒண்ணு இல்ல அண்ணாமலை, நேரம் ஆச்சு. ரிசப்ஷனுக்கு வெண்ணிலா ரெடி ஆயிட்டாளான்னு பார்க்க வந்தேன். இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பொண்ணு அழைப்புக்கு நேரம் ஆச்சுல்ல. இப்பதான் அத்தை புடவையே கொடுத்தேன். இப்ப கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடுவா. சரிம்மா, நல்ல நேரம் போயிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அத்தையும் மருமகளும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வீட்டுல தானே இருக்க போறீங்க. நாள் முழுக்க பேசிக்கலாம். இப்ப அவ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரட்டும், நீ வா. இல்ல அத்தை, கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா, நேரம் ஆயிடுச்சுல்ல. வா வா வா. வான்மதி ஆண்டி, வெண்ணிலாவை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. வரேன். ஐயோ, உண்மையை சொல்ல முடியாம போச்சு. இப்ப என்ன பண்றது? ஆமா, படிநெல் எங்க? இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் அத்தை. அத்தை, இந்தாங்க படிநெல். அங்க வெய்மா. மாப்பிள வந்தாச்சு, பொண்ணு எங்க? வெண்ணிலா, பெரியவங்களை கும்பிட்டுக்கோமா. லீலாவதி, அத்த சாமிக்கு ஆரத்தி காட்டிட்டு பூஜை பண்ணிட்டு நாம ஆரம்பிச்சிடலாம். சரி. இப்போ எங்க வீட்டு மகாலட்சுமிய முழு மனசோட உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லி படிநெல்ல மாத்திக்கங்க. நிக்க போற கண்ணாலத்துக்கு இம்மா சீனு.
பவித்ரா, வெண்ணிலாவுக்கு சீர் செஞ்சு அழைச்சிட்டு வா. ம் சரி. நில்லுங்க. வாங்க. வருண், இவ்வளவு நாள் பெத்தவங்க கூட வளர்ந்தவ இனி உன் கூட வாழ போறா. உன் நிழல்ல வாழ போறா. அதுக்கு சாட்சியா உன் கால் தடத்தை தொடர்ந்து வந்து அவ சொல்லிட்டா. இனி வாழ்க்கை முழுக்க அவளை நீ தாங்கறதுக்கு சாட்சியா இப்போ நீ அவளை தூக்கிட்டு நடக்கணும். டேய் வருண், என்னடா பாக்குற? அண்ணாமலையோட பையன் தன்னை நம்பி வந்த பொண்ண தன்னோட உள்ளங்கையில வச்சு காப்பாத்துவான்னு ப்ரூவ் பண்ணு. வெண்ணிலாவ தூக்கு. ஏவான இம்மா பெரிய விஷயம் நடந்தும் கூட ஒண்ணுமே நடக்காத மாதிரி போட்டோவுக்கு போஸ் குத்துக்கு நினைக்கிறா. போஸ் தானே, கொடுக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு நான் நரகத்தை காட்டுறேன். என்ன கண்ணு சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. போன கூட இழக்க கூடாததை இழந்துட்டு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம போட்டோக்கு போஸ் கொடுக்கற போல. ஓ, என்னாடி அவ அந்த அண்ணாமலைய கூப்பிடுறா? ஆறுதலுக்கு அவங்க அத்தைய கூப்பிடுறா போல இருக்கு. ஆ, யாரு வந்தாலும் அவளை இனிமே காப்பாத்தவே முடியாது. ம், அம்மா, அவ டென்ஷனை இன்னும் ஜாஸ்தி ஆக்கலாமா? ம்.